தொடர்ந்து கிட்டத்தட்ட 400 வருடங்களாக நம்மளுடைய மனிதர்கள் ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய தி கிரேட் ரெட் ஸ்பாட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதோடைய அளவு கிட்டத்தட்ட நம்ம பூமிக்கு 3 மடங்கு பெருசு. அதாவது 3 பூமியே இதுக்குள்ளே நம்ம அடக்கிடலாம். பல மடங்கு வேகத்தில் சுற்றக்கூடிய இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டே வருது. இது அழிகிறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது என்னங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இதோடைய கலர் நான் சொல்லணும் இல்லையா, தி கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படின்றது இதோடைய கலருக்கு கொஞ்சம் முரண்பாடான கலராகவும் இது மாறுது. ஸோ என்ன எதுங்கிறத நம்ம டைரெக்டாக போய் பார்க்கலாம். ஐ எம் லோகமலா கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். தி கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படின்ற இந்த பேருக்கு கொஞ்சம் கூட நமக்கு ஆச்சரியம் குறையாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ஜூபிட்டருடைய மிகப்பெரிய புயல் பகுதி. இந்த புயலை நம்ம 1600 மிட்ல இருந்து முதலாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை நம்ம ஜோவியன் சொல்லுவோம். ஜோவியன் அப்படின்னா நம்ம ஜூபிட்டரை நம்ம செல்லமாக சொல்கிறோம், அந்த பேருன்னு சொல்லாமே. இது தெற்கு அரைக்கோளத்தில் இது கொஞ்சம் பெருசாக நம்ம பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி இருக்கும். இது நம்ம தொடர்ச்சியாக நம்ம 1800களிலையும் நம்ம பார்த்துருக்கோம். விஞ்ஞானிகள் இப்போ ரீசெண்டாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெலஸ்கோப் இம்ப்ரூவ் பண்ணுவோம் இல்லையா, ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மாதிரியான டெலஸ்கோப், அது மூலியமாக பார்த்துருக்கோம். ஈவன் நம்ம ஜேம்ஸ் மூலியமாக பார்த்துருக்கோம். நம்ம ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு பகுதினா இந்த கிரேட் ரெட் ஸ்பாட்டை நம்ம சொல்லலாம். இதோடைய வேகம் கிட்டத்தட்ட 321 கிலோமீட்டர் அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. இது நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய வேகத்தை விட பல மடங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. இதோடைய நீளம் எவ்வளோ இருக்கும், அதாவது நம்ம டெக்னிக்கலாக ஹைட்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஒருவேளை இந்த கிரேட் ரெட் ஸ்பாட்டுக்குள்ளே இறங்குறீங்கன்னா இதோடைய அடிப்பகுதி, இதோடைய வேர்ப்பகுதியை நீங்கள் போய் அடையணும்னா கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் நீங்கள் போகணும். ஸோ இதோடைய ஆழம் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர். இதோடைய வேகம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மணிக்கு 321 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் இது வீசுது. ஸோ இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு காற்று தான். இதோடைய அளவு கிட்டத்தட்ட 16,000 கிலோமீட்டர். 16,000 கிலோமீட்டர் அப்படின்னா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த கிரேட் ரெட் ஸ்பாட்டில் நம்ம 3 பூமியாக இருக்கக்கூடிய ஒரு நம்ம செலஸ்டியல் பாடியை அடைச்சிடலாம். அல்லது நம்ம எப்படி சொல்லணும்னா நம்மளுடைய பூமி 3 பூமியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 மடங்கு பூமியை இதுக்குள்ளே நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. கடந்த நூற்றாண்டுல இருந்தே இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிறத சயின்டிஸ்ட் நோட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சுருங்கிறதுக்கான சரியான காரணம் அப்படின்ற ஒரு புதிரியுமே நமக்கு விட்டு வச்சிருந்தது. ஒரு சயின்டிஸ்ட் டீம் நம்ம வெவ்வேறு இடங்கள்ல இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் பற்றி டேட்டா எடுத்துகிட்டு போகல இல்லையா, ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், ஜேம்ஸ் வெப், அப்புறம் வாய்ஜர் மாதிரியான ஸ்பேஸ் கிராஃப்ட், இதிலிருந்து எடுத்த எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி ஒரு 3D சிமுலேஷனை ஒன்று கிரியேட் பண்ணாங்க இந்த ஸ்பாட்டை பற்றி. ஸோ அதன் மூலியமாக ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இந்த மாடலை நம்ம EPIC அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எக்ஸ்பிளிக் பிளானட்டரி ஐசென்ட்ரோபிக் கோஆர்டினேட் அப்படின்றத நம்ம சுருக்கி தான் EPIC அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதன் மூலியமாக நமக்கு ஒரு சில முக்கியமான தகவல் கிடைக்க வந்திருக்கு. அதாவது இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய புயல் அப்படின்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய அளவு முன்னை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நமக்கு தெரிய வந்திருக்கு. இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த புயல் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி அல்லது நோட் பண்ணுற மாதிரி இது நகர்றதில்ல. இது நகருது, ஆனால் அதை நம்மளால் நோட் பண்ண முடியல. இது நகர்வுக்கான காரணம் இதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன புயல்கள் தான் அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் கவனிச்சாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் இந்த புயல் நான் சுருங்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த சுருக்கத்துக்கான காரணமும் இதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன புயல்கள் மட்டும்தான். நம்ம எடுத்த டேட்டா ஒருவேளை 100% கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்துருந்துச்சுன்னா இந்த சின்ன புயல் தான் பெரிய புயலை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒருவேளை பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புயல் ஃபியூச்சரில் பெரிய புயலாக மாறுறது கூட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். நம்மளுடைய கணிப்பே இந்த பிரம்மாண்டமான புயல் முன்னாடி சின்ன சின்ன புயல்கள் ஒன்று சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய புயலாக மாறி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா ஒருவேளை ஃபியூச்சரில் சின்ன சின்ன புயல் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு வலுவான பெரிய புயலாக மாறலாம், அல்லது இதை விட வலுவான புயலாக கூட மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே தி கிரேட் ரெட் ஸ்பாட் மட்டும்தான் ரொம்ப ப்ரெஷர் நிறைஞ்ச ஒரு உயரழுத்த அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய பூமியிலையுமே அப்பப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்குது. இதை நம்ம ஹீட் டாம்ஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது இதை நம்ம பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது பொதுவாக நம்மளுடைய பூமியுடைய மிட் ஆல்டிடியூட்ல தான் நடக்கும்.
அதாவது இது நம்ம நடு அட்சரேகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான இடத்துல மட்டும்தான் இது நடக்குது. ரொம்ப நாள் வறட்சி ஏற்படுது, அது மட்டும் இல்லாமல் வெப்ப அலைகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கான ஒரே காரணம் இந்த மாதிரியான ஹீட் டாம்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரியான நிகழ்வு தான் அங்கேயுமே நடக்குது அப்படிங்கிறத இந்த டேட்டா நமக்கு வெளிப்படுத்துது. இந்த கிரேட் ரெட் ஸ்பாட்டை நம்ம ஆன்டி சைக்ளோனிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆன்டி சைக்ளோனிக் அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரியான நிகழ்வு நம்மளுடைய பூமியிலையுமே நடந்திருக்கு. ஸோ 2 கிரகத்தில் நடக்கிற வினை ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே மாதிரியான நிகழ்வு தான் வெளிப்படுது. தென் ஸோ நம்ம அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை நம்ம பூமியோட கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏதுவான ஒரு தகவல் இது கிடைக்கும் அப்படிங்கிறத இவங்க நம்புகிறாங்க. இன்னொன்று நான் சொன்னேன், தி கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படின்றதுக்கான காரணமே அதோடைய நிறம் மட்டும்தான். ஆனால் இந்த கிரேட் ரெட் ஸ்பாட்டோடைய நிறம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதோடைய நிறம் இளஞ்சிவப்பு அது கலந்த ஆரஞ்சு நிறத்தில் மங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சிவப்பு கலந்த ஆரஞ்சு நிறம் தான் நம்ம மோஸ்ட்லி பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு தான் நம்ம தி கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இதோடைய சிவப்பு நிறம் கொஞ்சம் மங்கி இளம் சிவப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரஞ்சு நிறத்துலையும் மங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 2ம் கலந்த வெளிப்பாடு கூட நமக்கு தெரிந்திருக்கு. இதுக்கான காரணம்னு சயின்டிஸ்ட் ஒரு சில முக்கியமான விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதோடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்களுடைய கலவையுடைய காரணமாகவும் அதில் நம்ம சூரியனுடைய ஒளிப்படுது இல்லையா, இதுவுமே முக்கியமான காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். அதாவது அதோடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அமோனியம் ஹைட்ரோசல்ஃபேட் அசிட்டிலின் அப்படின்ற ஒரு கரிம கலவை மேலே இது இம்பேக்ட் ஆகிறனால இந்த மாதிரியான மாற்றத்துக்குள்ளாகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேதியியல் நிகழ்வு பொதுவாக எங்கே நடந்தாலுமே இந்த வியாழனுடைய மேற்பரப்பில் நமக்கு இந்த மாதிரியான நிறமாற்றத்தை ஏற்படுத்தும். அப்பப்போ இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய தி கிரேட் ரெட் ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே ஏற்படுத்தும். அதாவது இது முற்றிலுமாக மறைஞ்சு போய் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா SEPன்னு சொல்லக்கூடிய சவுத் ஈக்வடார் பெல்ட். இந்த ஏரியாவில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு வளிமண்டலம் நிகழுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ எப்போ வேணால் இந்த SEP அப்படின்ற இந்த ஸ்பாட் அதோடைய இடத்தை மறைக்கிறதுக்கு ஒரு ஏதுவான இடமாகவும் இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் இதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கும். ஸோ அப்போது இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் எப்போ எங்கே இருக்குது, அதோடைய இருப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரெட்டாகவும் ரொம்ப ஆரஞ்சாகவும் அல்லது நம்ம கண்ணுக்கு ஈஸியாக விசிபிள் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலுமே அந்த ஒரு சில நேரத்தில் இந்த சவுத் ஈக்வடார் பெல்ட்டில் இது இருக்கிறதுக்கான சுவடுகளே இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம பார்க்குற கலருக்கு இன்வெர்ஸான ஒரு கலருக்கு இது போயிடும் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாகவே சொல்லலாம். ஸோ பல விஷயங்களில் இந்த கிரேட் ரெட் ஸ்பாட் நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்திருக்கு. இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சேர்த்து பயணிக்கலாம். பாய்.